ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட சிஇஓ பார்க்கலாம். டேத்தியா அவளுக்கு ரோடு கூட க்ராஸ் பண்ண தெரியாது. அவளை நம்ம ஆஃபீஸில் வச்சு என்ன பண்ண? அதெல்லாம் இருக்கட்டும் ஜெக்கி, அவளுக்கு ரோடு க்ராஸ் பண்ண தெரியாதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியும்டா. அதான் எப்படி? நான் அன்றைக்கி கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அப்போ அவள் ரோட்டில் நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன். ரொம்ப நேரம் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தா. ஒரு ரோடு கூட க்ராஸ் பண்ண தெரியாதவெல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கான்னு நினச்சேன். நீ என்னடானா அவளை செலக்ட் பண்ணி வச்சுருக்க? ஹேய் ஜேகே, இதெல்லாம் ஒரு விஷயமா? அவனே நம்ம ஆஃபீஸில் வந்து ரோட் க்ராஸ் பண்ணிட்டா இருக்க போகிறா. அவன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காடா, அவளுக்கு டேலண்ட் இருக்குது. நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் அவளுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்டா. தயா, நீ ஏன் தான் பொண்ணுங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியோ தெரில. நீ வேணால் பாரு, நம்ம ஆஃபீஸ்லேயே யாரையாவது கரெக்ட் பண்ணிவிட்டு அவன் கூட கடலை போட்டுகிட்டே இருக்க போகிறான். ஏற்கனவே இருக்கவர்களே அதான் பண்ணிகிட்ருக்காளுங்க. நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் பொண்ணுங்க தேவையாடா? கொஞ்சமாவது ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க இருக்காங்களா பாரு. எல்லாம் மேக்கப் பண்ணிவிட்டு சைட் அடிச்சுட்டு பசங்கக்கிட்ட கடலை போட்டுட்டு ஷிட். டே உடனே நீ பொண்ணுங்களை பற்றி பாடம் எடுக்க ஆரம்பிக்காத. அவளுக்கு ஜஸ்ட் 3 மந்த்க்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். அவள் எப்படி ஒர்க் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோமா இல்லை வேலையை விட்டு எடுப்போமான்றதை டிசைட் பண்ணிக்கலாம்டா. அண்ட் ஒரு கம்பெனின்னு இருந்தால் சில கிளைண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ சில ஒர்க்குக்கோ பொண்ணுங்க கண்டிப்பாக தேவைடா. அதே தான் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியோ. நல்லா புரியுதுடா. சரி, அதை விடு. நேற்று ஒரு பொண்ணுங்களோட ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணோம்ல, அந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டீமை கூப்பிட்டேன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். வேறு ஒரு புது ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எல்லோரையும் மீட்டிங் ரூமுக்கு வர சொல்லேன். ஓகேடா. அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் மீட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஜேகே செம்ம மாதம் என்ட்ரி ஆகி சி கைஸ், இவளா டீச்சர், இவளை கூட இந்த டீமில் போட்டு வச்சுருக்கேன். இந்த டீமுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க, அதான் போட்டிருக்கேன். ஏண்டா எப்படினாலும் இவ்வளோ ஏதாவது ஒரு டீமில் போட்டு தானே ஆகணும். ஏண்டா இதில் எதுவும் பிரச்சனையா? இல்லை, ரொம்ப டெடிக்கேட்டடான டீம். இவன் என்ன பண்ண போகிறாளோன்னு நினச்சேன், அதான் கேட்டேன். நீ டென்ஷன் ஆகுதுடா. அது டீம் மெம்பர்ஸோட ப்ராப்ளம், அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே காய்ஸ், நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த ப்ராஜெக்டை பாதியில் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நீங்கள் அதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஓகே, நம்ம அதை அப்படியே நிப்பாட்டிக்கலாம். இது உங்களுக்கான புது ப்ராஜெக்ட் அப்படின்னு ஜேகே ஒரு ஃபைல் எடுத்து டேபிள் மேலே வச்சோம். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிள் தான், பெரிய கஷ்டமான ஒர்க் எதுவும் இருக்காது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வித்தின் 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணி தரணும். ஓகேவா? அப்போ வாயின் சைடில் 10 டேஸ்லையா? 10 டேஸில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க முடியும்? பிசாம இரு. ஆனால் எப்படி 10 டேஸில் ஒரு ப்ராஜெக்டே முடிச்சிடலாமா? நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அங்கே என்ன தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கா? வயன் நெஞ்சு நின்று சாரி சார், அது கெட் அவுட் சார். ஐ செட் கெட் அவுட். வெளில போ. இல்லை, நான் என்ன பேசினேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே. சாரி சொல்கிறாங்கள, வெளியே போ. நான் சார்ட்டு சாரி சொல்கிறேன், வெளியே போ. சார் நான் எதுவும் பண்ணல. ஒரு தடவை சொன்னவன் காதில் விழாதா? வெளியே போன்னு சொன்னேன். நீங்கள் வந்து போறியா, நான் வெளியே போவா? சார் சார் நான் போகிறேன் சார். அப்படியே வயன் ரொம்ப சோகமாக மூஞ்சி வச்சுட்டு வெளியே வந்தா. என்ன பண்ணிட்டேன் நான்? என்ன அவர்கிட்டயா பேசினேன்? பக்கத்தில் தானே கேட்டேன். 10 நாளில் விட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க முடியும்? பேசாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. வெளியே போனால் வெளியே போயிடணுமா அப்படின்னு வயன் பேசிகிட்டே அந்த கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போய் நின்றுட்டே இருந்தா. ஜேகே அந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ எதாச்சியாக திரும்பி பார்க்கும்போது வயன் அந்த டோர் வாசலில் லிப்ஸை பவுட் பண்ணிகிட்டே பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. இவன் என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி வெளியே போச்சுன்னா வெளியே போய் நின்றுட்டே இருக்கா? ஜேகே, இது ரொம்ப முக்கியமாக. ஓகே கைஸ், நீங்கள் ஃபைல்ஸை பாருங்கள். என்ன டவுட்னாலும் எந்த டைம்லனாலும் என்கிட்டயோ இல்லை தேவங்கிட்டேயோ டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு ஜேகே பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜேகேக்கு வயனோட அந்த பவுட் பண்ண ஃபேஸ் ஞாபகம் வந்துச்சு. அகெயின் ஜேகே கேஷுவலாக பார்த்தான். அங்கே அதே போஸ்டில் பாவமாக வயன் நின்றுட்டு இருந்தா. என்ன ஆச்சு ஜேகே உனக்கு? அப்போ டீம் லீடர் சார், எதோ இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வந்தீங்க? அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே சார். எல்லோரும் வெளியே போகும்போது வயனை ஃபேஸை தொங்க போட்டுகிட்டே அவங்க கூட சேர்ந்து போனோம். ஜேகே வயனோட ஃபேஸையே பார்த்துட்டு இருந்தான். அவன் ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மெயிலோடு பார்த்துட்டு இருந்தான். என்னாச்சு ஜேகே, எதோ இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வந்தேன்? அப்படியே பிரேக் ஆகிறேன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, மறந்துட்டேன் என்ன சொல்ல வந்தேன்னு. வாட், மறந்துட்டியா? நீயா? ஆமாடா, மறந்துட்டேன். ஜேகே தானே இது? போதும் நீ இப்போ ஒர்க்கப்பார். ஜேகே, சின்ன ஆச்சுடா உனக்கு.
அது ஒரு லூஸு, அதை பற்றி எதுக்கு நீ யோசிக்கிற? ஆனால் அவளோட அந்த பாவமான ஃபேஸில் ஒரு குட்டி குழந்தை தெரிஞ்சு. ஜேகே, இப்படி தான் பொண்ணுங்க பேசுவாளுக்கு பாப்பாடுங்க, உனக்கு அறிவு இருக்காடா? அப்படியே ஆஃபீஸ் ஹவர்ஸ்லாம் ஸ்கிப் ஆச்சு. அந்த ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் டயாங் ஜேகேக்கு கால் பண்ணான். ஜேகே, நான் கீழே தான் இருக்கேன், வாட்ச்மேன் கிட்ட கொஞ்சம் என்ட்ரன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்க வேண்டியது இருக்குது, அதான் கேட்டுட்ருக்கேன், நீ கீழே வந்துடுறியா? நம்ம அப்படியே கிளம்பலாம். ம் ம் ஓகேடா, வரேன். ஜேகே லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனான். அப்போ வைன் வேகமாக ஓடி லிஃப்ட்டுக்குள்ளே வந்தா. ஏய், என்ன பிளான் பண்ணுறேன் சார்? இல்லை, இவ்வளோ நேரம் லிஃப்ட்டு சும்மா தானே இருந்துச்சு, அதென்ன நான் ஏறினதும் வந்து ஏறுறேன். என்ன என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கேன்? பிளானா சார்? அப்போல்லாம் இல்லை, தனியாக லிஃப்ட்டில் போக பயமாக இருந்துச்சு, ஒருவேளை லிஃப்ட் ரிப்பேர் ஆகி நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன்னா அதனால தான் சார் யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஏய், என்ன சீன் போடுறியா? ஐயோ, நீ ரொம்ப பயந்த பொண்ணு பாரு. ஷிட்டா, நான் என்ன பண்ணேன்? இவர் ரெண்டு கத்திகிட்டே இருக்காரு. தான் சொல்லுவாங்க போல, அழகாக இருக்க பசங்களுக்குலாம் அறிவே இருக்காதுன்னு. ஏய், அமைதியாக நிற்க முடியாதா? ஓகே சார். லிஃப்ட் போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல டக்குன்னு ஜர்க்காச்சு. ஒயின் ரொம்ப டைட்டாக ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணான். அப்போ ஜேகே ஒயினை திரும்பி பார்த்தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜேகேயோட கண்ணு ஒயினோட லிப்ஸ் கிட்ட தான் போச்சு. இந்த லிப் என்ன இந்த கலரில் இருக்குது, பார்க்கவே ஜூஸியா. ஜேகே என்ன பண்ணுறச்சி அப்படின்னு ஜேகே ஹெட்டை திருப்பினான். அகைன் அவன் ஒயின் பக்கம் திரும்பினான். இந்த லிப்ஸை பார்க்காதுன்னு நினச்சா கண்ணு ஏன் தான் அங்கே போய் நிற்குதோ. ஜேகே அப்படின்னு ஜேகே அவன் பார்வையை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணான். ஜேகேயோட கண்ணு ஒயினோட க்ளீவேஜ்க்கு போச்சு. ஜேகே கல்ப் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான். ஏய் என்ன பண்ணுறான்? ஒயின் கண்ணை மூடிட்டு ஜேகேயோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தா. ஏய் இப்படி என்ன பண்ணுறா? சார், லிஃப்ட் ரிப்பேர் ஆகிடுச்சா, நம்மளால் வெளியே போக முடியாதா? ஏய், அறிவு இருக்கா? அதுக்கு இப்படி தான் வந்து என் மேலே விழுவியா? சார், ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் சார், வெளியே போக முடியுமா முடியாதா? உன் கூட போய் லிஃப்ட்டில் வந்தேன் பாரு, தள்ளி நில்லு. கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போயிட்டுருக்கு, அப்படி ஒன்றும் நீ லிஃப்ட்டில் மாட்டி செத்து போயிட மாட்டேன் சரியா? கொஞ்சம் தள்ளி நில்லு. சரி சார் அப்படின்னு ஒயின் ஜேகேயோட செஸ்ட்லேருந்து மூவ் ஆகி நின்னான். இன்னும் அவன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தான். ஜேகே லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆனதும் வேகமாக வெளியே வந்தான். அப்போ தான் நோட் பண்ணான் இன்னுமே ஜேகே ஒயினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்ததை. ஜேகே ஒயினோட ஹேண்ட்ஸையே பார்த்துட்டே இருந்தான். சாரி சார், நான் எதனா லூஸ் மாதிரி நடந்துட்டுனா நீங்கள் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு லிஃப்ட்னா கொஞ்சம் பயம் சார், ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துடலான்னு தான் நினச்சேன், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால தான். சாரி. ஜேகே ஒயின் பேசுகிறதையுமே காதிலே வாங்காமல் அவள் ஹேண்ட்ஸே பார்த்துட்டு இருந்தான். ஒயின் ஜேகேயோட ஹேண்டில் இருந்து அவளோட ஹேண்டை எடுத்தா. அந்த செகண்ட் ஜேகேக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அவள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவன் ஹேண்டை பார்த்துட்டே இருக்கும்போது அவன் கையிலேருந்து அவள் கையை உருவிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தான். ஜேகே அவன் ஹேண்டே பார்த்துட்டே இருந்தான். ஜேகே, என்னாச்சுடா கையில்? என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போகலாமா? ஜேகே தேங்கும் அவங்க காரில் என்ட்ரன்ஸ் கிட்டே வரும்போது ஜேகே ஒரு நிமிஷம். என்னடா? நீ கொடுத்த புது ப்ராஜெக்டோட ஃபைலை மேலே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு மட்டும் வந்துடுவா? ஏய், அந்த நாளைக்கு கூட எடுத்துக்கலாம்ல? இல்லைடா, நான் வீட்டிலனா கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் செக் பண்ணுவேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சரிடா. ஜேகே காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ யதார்த்தமாக ரோட் சைடு பார்த்தான். ரோட் சைடில் ஒயின் எப்பயும் போல் ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடின்னு வச்சுட்டு ரோட் க்ராஸ் பண்ண தெரியாமல் நின்றுட்டு இருந்தான். ஜேகே ஒயினை இக்னோர் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பினான். பட் அகெயின் அவன் கண்ணு ஒயின் அங்கே நிற்கிறாளான்னு பார்த்துச்சு. இது சரி வராது. ஜேகே கார்லேருந்து இறங்கி ஒயினை விட்டு 2 ஸ்டெப் தள்ளி நின்னான். ஜேகே அப்படியே ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ரோடு க்ராஸ் பண்ணான். ஒயினும் ஜேகே பின்னாடியே வந்தா. ஆனால் 2 ஸ்டெப்லேயே ஒயின் அதே இடத்துல நின்றுட்டா. ஜேகே பாதி ரோட் போனதுக்கப்புறம் அகைன் திரும்பி வந்தான். இவருக்கு வேகமாக வேறு போகக்கூடாதா சே அப்படின்னு ஜேகே அகைன் திரும்பி வந்தான். வந்துட்டு அவன் மொபைல் எடுத்து அவன் காரில் வச்சுட்டு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி மெதுவாக நடந்து அந்த ரோடை க்ராஸ் பண்ணான். ஒயின் ஜேகே பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஜேகே கூடவே அந்த ரோடை க்ராஸ் பண்ணி வந்தான். ஓகே, ரிட்டன் வரலான்னு திரும்பும்போது ஒயின் அவள் கண் ரெண்டையும் டைட்டாக பொத்திக்கிட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருந்தான். ஜேகே அவள் ஹேண்ட்ஸை பார்த்துட்டு நிமிர்ந்து அவள் ஃபேஸை பார்த்தான். அந்த செகண்ட் அவனுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. கைவிடுன்னு சொல்லணும்னு அவனுக்கு தோணவே இல்லை. ஜேகே அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தான்.
வைன் கண்ணை திறந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்துட்டு ஜேகே பார்த்து, சார் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் அழகாக ரோட் க்ராஸ் பண்ணிட்டேன். இப்படியே நான் சீக்கிரமே ரோட் க்ராஸ் பண்ண கற்றுப்பேன் சார் அப்படின்னு ரொம்ப கெத்தாக சொல்லிகிட்டு இருந்தா. ஜேகே அவன் கண்ணாலேயே அவள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கதை காட்டினான். சாரி சார், நீங்கள் தனியாக ரோட் க்ராஸ் பண்ணுவீங்களா, அதான் சும்மா கம்பெனி கொடுக்கலான்னு. சாரி சார் திட்டிடாதீங்க. சாரி நான் போகிறேன், பாய் சார். ஜேகே எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருந்தான். வைன் அவன் கையை விட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்து போனான். ஜேகே என்னடா ஆச்சு உனக்கு, இதுக்கு தேவையில்லாமல் இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க, அவள் கையை தட்டி விடாமல் பார்த்துட்ருக்க, என்னடா ஆச்சு உனக்கு. அப்போ தான் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரத ஜேகே பார்த்தான். ஜேகே அவசரமாக ரோடு க்ராஸ் பண்ணி கார்கிட்ட வந்தான். என்னடா அந்த பக்கம் இருந்து வர? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா தான், பார்ப்பலாம். அவங்க காரில் போயிட்டுருக்கும்போதே தேவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. தேவன் அதை பேசிகிட்டு இருந்தான். தேவன் காலை கட் பண்ணதும், யாரா புது பொண்ணா? டேட் போகலான்னு கூப்பிட்டாடா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. டேய் இப்போ தானடா உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு, அவ்வளோ ஃபீலிங்கில் இருந்த, உனக்காக நான் அந்த பொண்ணெல்லாம் போய் அடித்தேனேடா. உன்னை யாரா அவளை போய் அடிக்க சொன்னா? நீ சும்மா விட்டுருந்தா நானே போய் சேர்ந்துருப்பேன்டா. நீ அடித்து பெரிய பிரச்சனையாக்கி வச்சிட்ட. உன்னால தான் என்னால் அகெயின் பேச்சப் ஆக கூட முடியல. டே என்னமோ இல்லை என்னால் தான் நடந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ நீ தானடா வந்து அழுத கெஞ்சினு. அதுக்காக நீ இப்போ அடித்ததுலாம் கொஞ்சம் ஓவர் தான்டா. சொல்லுவடா. இந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு? டேய் இப்பெல்லாம் பேசாதா, இவளை தான் அப்படியே கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். இன்னும் உனக்கு தெரியுமா நாங்கள் என்ன டேட் போகிறோன்னு? என்ன டேட் போகிறீங்க? இன்டிமேட் டேட்டிங் போகிறேன். இன்டிமேட் டேட்டிங்கா? அது என்னடா? அதெல்லாம் தெரிஞ்சால் நீயே இப்படி இருக்க போகிற. இது நார்மல் டேட்டிங் மாதிரி இருக்காது. இந்த டேட்டிங்கில் டச்சிங் மட்டும் கிடையாது, என்னென்னமோ இருக்கும். ஓ அதுதான் பல்ல கட்டிகிட்டே வரியோ? சிக்கே நினைக்கும் போது எப்படி இருக்க தெரியுமா? டேய் போதும்டா, உனக்கு தெரியாது சிக்கி அதை பற்றி. அவளை நான் டச் பண்ணும்போது அவள் எனக்கேற்ற மாதிரிலாம் மூவ் ஆகல. அந்த ஃபீல்லாம் சொல்லவே முடியாதுல்ல. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நான் சொல்லுவேன், நீ கேளு. சிக்கி பொண்ணுங்களோட பாடி எப்படி தெரியுமா? அது பசங்களோட பாடிக்கு அப்படியே ஈக்குவல் கொடுக்கும்டா. என் உடம்பு என்ன வார்ம் எதிர்பார்க்குதோ அது அவன் உடம்பு தரும்டா. போதும் இதெல்லாம் நிப்பாட்றியா? உன் லைஃப்பில் இதெல்லாம் இல்லைல்ல, அட்லீஸ்ட் கேட்டால் தெரிஞ்சுக்கோ. அவளை கிஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் இருக்கே, அதுலேயும் அவள் தர அந்த லாங் கிஸ், நான் உலகத்தில் தான் இருக்கேனா அப்படின்றதே நான் மறக்க வைக்கிதுடா. அப்படி இருக்கும். போதும்டா, காதெல்லாம் கூசுது. டிஜிகே என்ன பாரு, நீ ஏதாவது ஒரு பொண்ணை அவள் கழுத்துக்கு கீழே டச் பண்ணியிருக்கியா? என்ன பேசுகிறேன்? சிம்பிள். நீ ஏன் இப்படி இருக்கன்னு இப்போ தெரியுது பார்த்தியா? கொஞ்சம் பேசாமல் வரியா? உனக்கு தெரில ஜேகே, அட்லீஸ்ட் ஒரு ஹக் பண்ணியிருக்கியா? ஒரு கிஸ் அட்லீஸ்ட் ஒரு பொண்ணை தொடவாத செஞ்சுருக்கியா? சும்மா ஒரு ஹேண்ட் ஷேக் ஒன்றும் கிடையாது. பின்ன எப்படி உனக்கு இதெல்லாம் புரியும்? அந்த ஹக் கிஸ் அவள் பாடி அதெல்லாம் ஃபேரடா. உனக்குலாம் சொன்னாலும் புரியாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண பழகிக்கும் அப்படின்னு தேவங்க சொல்லும்போது ஜேகேயோட மைண்டில் வைன் ஞாபகம் வந்தா. வைன் ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்தது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஜேகே ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைலோட, நிஜமாகவே பொண்ணுங்க ஹேண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக தான்டா இருக்குது, அவங்க எவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணாலும் அதில் ஒரு க்ரிப்பே இல்லைல்ல அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு ஜேகே என்ன பேசுகிறேன், நீ இந்த பொண்ணு கையாவது ஹோல்ட் பண்ணே என்ன? நான் என்ன பொண்ணு கையை போய் ஹோல்ட் பண்ண போகிறேன்? அதை நான் பிடிச்சி பார்த்து தான் சொல்லணுமா? ஜென்ரலாக சொன்னேன்டா, பொண்ணுங்க க்ரிப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காதுல்ல. ஆமாண்டா, பொண்ணுங்க பூ மாதிரி ரொம்ப சாஃப்ட். அவங்க எவ்வளோ டைட்டாக நம்மளை ஹோல்ட் பண்ணாலும் நமக்கு சாஃப்டாக தான்டா ஃபீல் ஆகும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நம்ம ஆஃபீஸ் சைட்லேருந்து கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் தானே? ஆமாடா, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரும் ஆஃபீஸ் சைட்லேருந்து கேப்பில் தான் போகிறாங்க. இல்லைடா, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் நான் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். என்னடா சொல்கிறேன்? நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் யாரும் பஸ்லலாம் வர்றது இல்லையடா. இல்லைடா, அந்த ஜாக்சன். ஓ அவனா? ஆமாடா, நான் மறந்துட்டேன். இன்றைக்கி தானே ஜாயின் பண்ணியிருக்கான். நாளைக்கு அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே தேவ், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. புதுசாக யார் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு கேப் சர்வீஸ் நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்க டைமுக்கு ஆஃபீஸ் வருவாங்க. எனக்கு தெரியும்ல.
ம் ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். தேவ், அந்த பொண்ணு, அவளுக்குமே கேப் அரேஞ்ச் பண்ணிடு. பொண்ணுக்கா? எந்த பொண்ணுக்குடா? இல்லைடா, அதான் ஒரு பொண்ணு உன் ஆஃபீஸில் எடுத்திருக்கியே, அந்த ஜாக்சன் கூட. ஆ யார்? நீ கூட ரோட் க்ராஸ் பண்ண தெரியாத பொண்ணுன்னு சொன்னியே, அவளையா? ஆ அவ்வளோதான். அதுக்கு சும்மாவே ரோட் க்ராஸ் பண்ண தெரில, அப்போ ஆஃபீஸ்க்கு எந்த லட்சத்தில் வரும்? அதனால் அவளுக்கும் கேப் அரேஞ்ச் பண்ணி விட்ரு. ம் ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே.